இந்த படத்தோட கதை 2257ல நடக்குது. பல போர்களால பூமி முழுசா அழிஞ்ச பிறகு நிலாவுல மனிதர்கள் குடியேற ஒரு குடியேற்றத்தை அமைக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதர்கள் பூமியை விட்டு நிலாவுல குடியேறாங்க. ஆனா நிலாவுல வாழ்றது அவ்வளவு சுலபமானதா இல்ல. அங்க அடிக்கடி விண்கல் புயல் வரதால மனிதர்கள் அவங்களோட முடிவை மாற்ற வேண்டியதாயிருச்சு. அதனால அவங்க ஒமேகான ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்க குடியேறாங்க. நிலாவுல இருக்கிற கனிமங்களை எடுக்கிறதுக்காக அங்க சுரங்கத்தை அமைச்சு அதுல வேலை செய்யறதுக்காக தொழிலாளர்கள் நிறைய பேரையும் அங்கேயே தங்க வச்சு. அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான விதி இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க கண்டிப்பா 20 வருஷம் அந்த சுரங்கத்துல வேலை பார்க்கணும். அப்பதான் அவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் ஒமேகா கிரகத்துக்கு போக முடியும். ஒருவேளை அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா அவருக்கு 18 வயசான பையன் இருந்தா மீதம் இருக்கிற காலத்துக்கு அந்த பையன் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கான 20 வருஷமும் சேர்த்து வேலை செய்யணும். அப்பதான் அவங்க ஒமேகாக்கு போக முடியும். இதுல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பையனுக்கு 18 வயசா இருந்தாதான் இதெல்லாம். ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருந்து அப்பா இறந்துட்டாருன்னா அவங்க ஃபேமிலியை உடனடியாக ஒமேகாக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல நிலாவுல இருக்கிற தொழிலாளர்களோட பசங்க ஒரு ஸ்பேஸ் ரோவரை திருட பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வர சத்தம் கேட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுல கேலிப்னு ஒரு பையனும் இருக்கான். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்குள்ள கதை போகுது. கேலிபோட அப்பா சுரங்க விபத்துல இறந்துட்டதால ஒரு லேடி அவன் கிட்ட அவனை ஒமேகாக்கு அனுப்ப முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. விண்கல் புயல் வர்றதால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 2 நாள் அவன் கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவன் ஒமேகாக்கு போனதுக்கு அப்புறம் அவனை வேற ஒரு ஃபேமிலி தத்தெடுத்துக்குவாங்க. ஆனா அந்த ஒமேகா கிரகத்தை அடையறதுக்கு 75 வருஷம் டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணும்போது மனிதர்கள் கிரையோஸ்லிப்ங்கிற சேம்பர்ல படுத்திருப்பாங்க. அது அவங்களோட வயசை அதிகரிக்காம பாத்துக்கும். 75 வருஷம் கழிச்சு ஒமேகாக்கு வர்றப்பவும் அவங்க அதே வயசுல தான் இருப்பாங்க. கேலிப்க்கு இதெல்லாம் தெரியும். ஆனா அவன் நிலாவை விட்டு போக விரும்பல. அவனோட நண்பர்கள் கூட இருக்கணுங்கிறது தான் அவனோட விருப்பம். அது மட்டும் இல்லாம நிலாவுல அவனோட அப்பாவோட இருந்த நாட்களை நினைச்சு அவரை ரொம்பவே மிஸ் பண்றான். ஒரு தடவை அவனோட அப்பா நிலாவுல இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தை பத்தி அவன்கிட்ட சொல்லி கண்டிப்பா அங்க ஒரு நாள் கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு. அங்க போறதுக்கான மேப்பும் ஒரு கேப்சூல அவனோட அப்பா வச்சிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கேப்சூல கேலிப்ட ஒரு செக்யூரிட்டி கார்டு கொடுக்கறாரு. அங்க போகணுங்கிற விருப்பமும் அவனுக்கு இருந்துச்சு. இதையெல்லாம் கேலிப் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அங்க வராங்க. கேலிப் நிலாவை விட்டு போறதை நினைச்சு அவங்களும் வருத்தப்படுறாங்க. அப்பதான் அவனோட அப்பாவோட கடைசி விருப்பம் அவங்களுக்கு தெரிய வருது. அதாவது அந்த பள்ளத்துக்கு போகணுங்கிறது. அப்போ அவனோட ஃப்ரெண்டு டைலான், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நாம அந்த பள்ளத்துக்கு போயிட்டு வரலாம், அதனால உன்னோட அப்பாவோட கடைசி ஆசை நிறைவேறுங்கிறான். ஆனா நிலாவுல இறங்கி அங்க போறதுங்கிறது சுலபம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. கடைசியா அவங்களுக்கு இப்ப பேஸ் விட்டு போறதுக்கான பாஸ்போர்ட் மட்டும்தான் தேவைப்படுது. அப்போ டைலான், ஆடிசன் ஒரு பொண்ணு பூமியில இருந்து இங்க புதுசா வந்திருக்கா, அவ ஒரு சயின்டிஸ்டோட பொண்ணு, ஒருவேளை அவளுக்கு பாஸ்போர்ட் தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றான். டைலான் அவகிட்ட போய் பேசும்போது அவ டைலான் கிட்ட பேசாம எழுந்து போயிடுறா. அவனும் அவ பின்னாடியே போய் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்கிற ஆடிசன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நான் உங்க கூட வருவேன்னு சொல்றான். டைலானும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ கேலிப்பும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆடிசனை கூட்டிட்டு ரோவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. விண்கல் புயல் வர போறதுனால இன்னும் 3 நிமிஷத்துல லாக்டவுன் ஸ்டார்ட் ஆக போறதா சொல்றாங்க. அப்படி லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டா உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது. உடனே எல்லாரும் ரோவருக்குள்ள வந்து ஆடிசன் கொடுத்த கோடு என்டர் பண்ண உடனே டோர் ஓபன் ஆகுது. இப்போ எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. டைலன் தான் அந்த ரோவரை ஓட்டிட்டு போறான். ஏன்னா அவன் தான் அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து டிரைவிங் கத்துக்கிட்டு இருந்தான். பேஸ்ல இருந்து வெளியே போற அவங்க 5 பேரும் அப்பதான் நிலாவோட வெளிப்புறத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. விண்கல் புயல் வரதா சொல்லி இருக்கிறதால அதுக்கு முன்னாடி அவங்க திரும்பி வந்தாகணும். ஒருவேளை விண்கல் மழை ஆரம்பிச்சுட்டா பேஸை லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியவே மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். ரோவர்ல போய்கிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் எப்படி நிலாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்கன்னு அவனோட அப்பா சொன்னதை கேலிப் சொல்றான். நிலாவுல தங்கி சுரங்கம் தோன்ற வேலையை மனிதர்களால சுலபமா செய்ய முடியாது. ஒருவேளை அவங்க இறந்துட்டா அவங்களோட குடும்பத்துல இருக்கிற 18 வயசான பையன் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்படி 18 வயசுக்கு கீழே இருந்தா ஒமேகாக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அங்க இருக்கிற ஃபேமிலி அந்த பசங்களை தத்தெடுத்துப்பாங்கன்னு சொல்றான். ஆடிசன் சயின்டிஸ்டோட பொண்ணுங்கிறதால அவளுக்கு இதுல இருக்கிற கஷ்டம்லாம் புரியல. 20 வருஷம் தானே வேலை செய்யணும், அதுக்கப்புறம் ஒமேகாக்கு போயிடலாம்லன்னு அவன் சொல்ல டைலான் அவளுக்கு புரிய வைக்கிறான். இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆடிசனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ரோவர்ல குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல அவங்க இறங்கி நடந்துதான் போகணும். எல்லாரும் அவங்களோட ஸ்பேஸ் சூட் போட்டு ரெடி ஆகுறாங்க. ஆடிசனோட ஸ்பேஸ் சூட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிலாவுல ஈர்ப்பு விசை இல்லாதனால உயரமா குதிச்சு விளையாடுறாங்க. அங்கிருந்து பூமியை பாக்குற ஆடிசன் தான் பூமியில இருந்த நாட்களை நினைச்சு அங்கிருந்து வந்ததுக்காக வருத்தப்படுறா. அப்போ டைலான் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியால விண்வெளியில பறக்கிறான். விண்வெளியில ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரோவர்ல கயிறு கட்டி அந்த கயித்தை அவங்களோட சேர்த்து கட்டியிருக்காங்க. இதை பாக்குற ஆடிசன், இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றா. ஆனா அவங்க யாரும் அவன் சொல்ற பேச்சை கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் விண்வெளியில பறந்து பாக்குறாங்க. ஆடிசனும் போறா. கடைசியா அவங்களோட ஃப்ரெண்டு போர்னி போகும்போது கயிறு கட் ஆயிருது. அதனால
விண்வெளியில அதிக தூரத்துக்கு போயிடுறான். இதை பார்த்து கீழே இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா போய் கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தி கீழே கூட்டிட்டு வராங்க. ஆனா சிலிண்டர்ல இருக்கிற நிறைய ஆக்சிஜன் இதுல காலியாயிருது. அதனால அவங்க பள்ளத்துக்கு போக தேவையான ஆக்சிஜன் அவங்க கிட்ட இல்ல. அந்த சமயத்துல தான் கேலிப்க்கு அவனோட ஃப்ரெண்ட் எப்பவோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இங்கதான் பக்கத்துல எங்கேயோ அவுட் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு, அங்க போனா ஆக்சிஜன் கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு சொல்றான். இதை கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன், நானும் அங்க வரமாட்டேன், அங்க பேய் இருக்கிறத என்னோட அண்ணன் சொல்லியிருக்கான்னு சொல்ல டைலன் அவனை கிண்டல் பண்றான். அதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துருது. இதை பாக்குற கேலிப், நான் இங்க நிலாவுல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சேன், ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்றான். அவன் சொல்றதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கடைசியா அவங்க அவுட் ஸ்டேஷனுக்கும் வராங்க. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கிறதால லைட் ஆன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்போ அங்க மனிதர்களோட நிழல் தெரிய பேய்னு நினைச்சு எல்லாரும் கத்துறாங்க. அப்போ பவர் ஆன் ஆகுது. பார்த்தா அது ஒரு மாடல் வீடு. அங்க இருக்கிற பொம்மைகளை பார்த்து தான் அவங்க பேயை நினைச்சு பயந்துருக்காங்க. மனிதர்கள் நிலாவுல குடியேறி இருந்தா இந்த மாதிரி வீட்டுல தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த வீட்டுல அவங்களுக்கு தேவையான உணவும் ஆக்சிஜனும் கிடைக்குது. அப்போ நைட்டுங்கிறனால அந்த வீட்லயே எல்லாரும் தங்க முடிவு பண்றாங்க. அப்போ டைலன் ஆடிசன் கிட்ட அவனோட அப்பா அவனை தனியா விட்டுட்டு போனதை பத்தி சொல்றான். ஆடிசனும் டைலான் கிட்ட அவளோட அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆனதை பத்தியும் அதுக்கப்புறம் அவளோட அம்மா அவளோட தம்பியை கூட்டிட்டு ஒமேகா கிரகத்துக்கு போனதை பத்தியும் சொல்றா. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கேலிபும் ஆடிசனும் மட்டும் தூங்காம இருக்காங்க. அப்போ கேலிப், என்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் டைலான் தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்தான், அவன் தான் எனக்கு எல்லாமே, இப்போ நானும் ஒமேகாவுக்கு போக போறேன், அதுக்கப்புறம் டைலான் தனியாளாயிருவான், அதனால கடைசி வரைக்கும் நீ அவன் கூடயே இருக்கணும்னு சொல்றான் கேலிப். அவளை ப்ராமிஸ் பண்ண சொல்ல அவளும் சரின்னு ப்ராமிஸ் பண்றா. காலையில கிளம்பி அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ ரோவரோட பேட்டரி கம்மியாயிருச்சு, ஆக்சிஜனும் கம்மியாயிருச்சு. அதனால ஆடிசன் செக்யூரிட்டி அலாரத்தை ஆன் பண்ணிடுறா. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்கள காப்பாத்த அங்க வரதுக்குள்ள அந்த பள்ளத்துக்கு போயிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் அவங்க நடந்தே அந்த பெரிய பள்ளத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த பள்ளத்துல கீழே இறங்கி வர்றவங்க அங்க ஒரு வித்தியாசமான இடத்த பாக்குறாங்க. ஆடிசன் அங்க செவுத்துல இருக்கிற பட்டனை கண்டுபிடிச்சு அதை பிரஸ் பண்ண உடனே அந்த இடமே பூமியில இருக்கிற இடம் மாதிரி மாறிடுது. ஆனா அது எதுவும் உண்மை இல்ல. கேலிப் அவனோட அப்பா சொன்ன மாதிரி அங்க இருக்கிற கல்லை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்கடியில அவனோட அம்மாவோட சாம்பலும் அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் இருக்கு. கேலிப் அவனோட அம்மாவை அந்த போட்டோல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு அவனோட அப்பா எதுக்காக இந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னார்னு புரியுது. அது மட்டும் இல்லாம அவர் விபத்துல இறக்கல, அவர் இறந்தா கேலிப் ஒமேகாக்கு போவாங்கிறது தெரிஞ்சுதான் இறந்திருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம பேஸ்க்கு திரும்பினதுக்கு அப்புறம் நடந்ததையெல்லாம் சொல்லி ஒமேகாக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறதாவும் சொல்றான். அப்போ டைலன் 20 வருஷம் முழுசா வேலை செஞ்சு முடிச்சு ஒமேகா போனவங்க ரொம்ப கம்மி பேர் தான், அது எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னோட அப்பா உனக்காக உயிரை விட்டுருக்காரு, உனக்காக அவரு விட்டுட்டு போன வாழ்க்கையை நீ விடக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ திடீர்னு அவங்க எல்லாம் ஒருத்தன் கீழே விழுந்துற எல்லாரும் பதறி போய் அவன் பக்கத்துல போறாங்க. அவனோட ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால அவனை தூக்கிட்டு ரோவருக்கு போறாங்க. ரோவர்ல தான் அவனோட மாத்திரையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த சமயத்துல விண்கல் புயலும் ஸ்டார்ட் ஆயிருது. அதனால எல்லாரும் ரோவருக்கு வேகமா போக விண்கல் தாக்குனதால ஆடிசன் மட்டும் தனியா பிரிஞ்சிடறா. அவங்க ரோவர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடிசன் அவங்க கூட இல்லாததை கவனிக்கிறாங்க. அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு கேலிபோ டைலனும் அவளை கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. அப்போ விண்கல் தாக்கி டைலன் மயக்கம் அடைஞ்சிடறான். அவனோட ஹெல்மெட்லயும் விரிசல் விழுந்துருது. கேலிப் அந்த விரிசலை சரி செஞ்சு அவனை தூக்கிட்டு ரோவருக்கு போறான். எல்லாரும் ரோவருக்குள்ள வராங்க. ரோவர்ல இருக்கிற கண்ணாடியும் விண்கல் பட்டு உடைஞ்சிருக்கு. விண்கல் புயல் ஆரம்பிச்சிட்டதால அவங்கள காப்பாத்த செக்யூரிட்டி டீமும் உடனடியா வர முடியாது. அந்த புயல் நின்னதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஆனா அவங்க வர வரைக்கும் தேவையான ஆக்சிஜன் இவங்க கிட்ட இல்ல. அங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் அவங்களோட மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாகரப்பையும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஆக்சிஜன் கம்மியாகி ஒவ்வொருத்தரும் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கேலிப் கண் விழிக்கும் போது அவன் ஒமேகால இருக்கான். அதாவது 75 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் அவன் கிரையோ ஸ்லீப்ல இருந்திருக்கான். அதனால அவனோட வயசு அதிகரிக்காம நிலாவுல இருந்து கிளம்புறப்போ என்ன வயசுல இருந்தானோ அதே வயசுலயே இப்பவும் இருக்கான். அவன் எழுந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சோன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான். அப்போ அங்க வர ஒரு லேடி அவன் 75 வருஷமா தூக்கத்துல இருந்த போது வந்த மெசேஜ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டிவைஸை கொடுக்குறாங்க. அதுல இருந்து அன்னைக்கு ரோவர்ல இருந்த எல்லாரும் உயிர் பழைச்சதை தெரிஞ்சுக்கிறான். ஆடிசனோட அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி வருஷம் ஒரு தடவை ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுல இருந்து டைலனும் ஆடிசனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதையும் ஒரு ஃப்ரெண்டு பேஸ்பால் டீம் ஸ்டார்ட் பண்ணதையும் இன்னொருத்தன் அட்மின் ஆனதையும் தெரிஞ்சுக்கிறான் கேலிப். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவன் அங்க இருக்கிற ஒரு ஃபேமிலி தத்தெடுக்கிறாங்க. அவன் ஒமேகாக்கு கிளம்புறப்போ அவனோட பேக்ல ஆடிசன் அவளோட தம்பியோட பொம்மையை வச்சிருக்கா. கேலிப் அவளோட தம்பியை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொம்மையை அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் இங்க அவங்களோட அம்மா கூட இருக்கான். அவனும் கேலிபை சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க பண்ணின ஸ்பேஸ் அட்வென்ச்சர் பத்தி கேட்கறான். ஆடிசன் எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்மிட்டர் மூலமா அவன்கிட்டயும் சொல்லியிருந்தா. கேலிப் அந்த ஸ்பேஸ் அட்வென்ச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அதோட இந்த படமும் முடியுது.